திருப்பலி செலுத்திட விரைவோம். நம் வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை இங்கு நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். இயேசுவோடு நாம் நடந்தால் நம் வாழ்வில் தோல்விக்கு இடமில்லையே. நன்மை செய்து நீ மகிழ்ந்தால் இங்கு உண்மை ஒளி உனக்கு கிடைத்திடுமே. வார்த்தை இங்கு மனுவானார், நம் வாழ்வினில் என்றும் குடிகொண்டார். வார்த்தை இங்கு மனுவானார், நம் வாழ்வினில் என்றும் குடிகொண்டார். அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த காலை கல்வாரி நினைவு பலியானது உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் உள்ள நலனுக்காகவும், குறிப்பான விதத்திலே கல்விகள் எல்லாம் தொடங்கி இருக்கின்ற இந்த நேரத்திலே இறைவன் படிக்கின்ற மாணவ மாணவிகளையும் அவர்களை வழிநடத்துகின்ற அனைத்து ஆசிரிய பெருமக்களையும் உடன் உழைப்பாளர்களையும் சிறப்பான விதத்திலே ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும், எந்தவித பாதிப்பும் குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஏற்படாத வண்ணம் இந்த திருப்பலியிலே அவர்களுக்காக சிறப்பான விதத்திலே பக்தியாக மன்றாடுவோம். மேலும் அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பவம் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி, லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும், குளூனி சிபிஎஸ்இ பள்ளியின் அருட்சகோதரிகள், ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காகவும், பள்ளியின் வளர்ச்சிக்காகவும், அன்னையின் பரிந்துரையால் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறவும், சிஸ்டர் அல்போன்சியா மேரி ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும், அருமைநாதன் பாலாமணி ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும், நிகழ்ஷான் பிரிஜில்சாம் பேசிக் டோர்னமெண்ட் வெற்றி பெற்றதற்கு அன்னைக்கு நன்றியாகவும், மோனிஷா ஆசிரியர் பட்டப்படிப்பை நல்ல முறையில் முடித்ததற்கு வெற்றி பெற்றதற்கு அன்னைக்கு நன்றியாகவும், லூர்து ஃபிலோமினா கருத்துக்கள் நிறைவேறவும், சிவகுமார் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட்டு வீடு திரும்பவும், அந்தோணி சாமி நல்ல முறையில் வேலை கிடைக்கவும், மரிய சின்னசாமி கித்தேரியம்மாள் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு
நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது ஒரே திருமகன் எங்களது மனித உடலின் தன்மையில் தோன்றினார். இவ்வாறு தோற்றத்தில் எங்களை போன்று இருக்கும் அவரை நாங்கள் கண்டுணர்ந்து அவர் வழியாக அகத்தில் மாற்றம் பெற்ற தகுதி அடைந்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுள் அன்பாயிருக்கின்றார். திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4, இறை முத்துக்கள் 7 முதல் 10 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கின்றார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நாம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கும் உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தனிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தலை தொங்குவதாக. நில உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக.
ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாள்வார். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைபற்றோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கியபோது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது. சுற்றிலுமுள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடர்களிடம் கொடுத்தார். அவ்வாறு அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுள் அன்பாய் இருக்கின்றார். நாம் அன்பா இருக்கிறோமா? இன்னும் ஒரு சத்தத்தையுமே காணோம். அன்பா இருக்கிறோம் சொல்லுங்க. அதான முதல் வாசகத்தில் சொல்லப்படுகின்ற, நாம் கடவுளோடு இணைந்திருக்கிறோம் என்றால் நாமும் அன்பு செய்பவர்களாக இருக்க வேண்டும். இப்போ சொல்லுங்க, நாம் அன்பா இருக்கின்றோமா? அன்பாக இருக்கின்றோம். அப்படி இருந்தால்தான் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக இருக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் முழுவதும் நாம் பார்த்தோம் என்றால் இந்த முதல் வாசகம் அன்பை மையப்படுத்தியதாக இருக்கின்றது. நற்செய்தி எப்பொழுதுமே ஆண்டவருடைய அன்பின் வெளிப்பாடு தான். திருவிவிலியம் முழுவதுமே கடவுளுடைய அன்பை எடுத்துரைப்பதாகத்தான் இருக்கின்றது. தொடக்க நூல் முதல் திருவெளிப்பாடு வரை கடவுளுடைய அன்பை மையப்படுத்தியதாக இருக்கின்றது. எந்தெந்த நிலையில் இறைவன் எப்படியெல்லாம் தன் தேர்ந்து கொண்ட மக்களை அன்பு செய்கின்றார்,
தான் படைத்த மக்களை எவ்வாறெல்லாம் அவர் அன்பு செய்கின்றார் என்பதை பல்வேறு விதங்களில் விளக்குகின்றது. ஒட்டுமொத்த அன்பின் வெளிப்பாடுதான் யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கின்றோம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மீது அன்பு கொண்டார் என்று சொல்லப்படுகின்ற தன்னுடைய ஒரே மகனையே நம்முடைய பாவத்திற்கு பலியாக ஆண்டவர் தந்தை கடவுள் ஒப்பு கொடுத்தார். அதுதான் அன்பினுடைய உச்சக்கட்டம். அன்பிற்குரியவர்களே, கிரேக்க தத்துவ மெய்யியலாளர்கள் இந்த அன்பை 4 விதமாக பிரிக்கின்றார்கள். ஸ்டார்ஜ் என்று சொல்லுவார்கள். முதல் வகையான அன்பு எனக்கும் ஒரு பொருட்கள் மீது இருக்கின்ற அன்பு, ஆசை என்று சொல்லலாம். ஒருவருக்கு ஒரு பொருட்கள் மீது இருக்கின்ற அன்பு, ஒரு சில பொருட்களை அவர்கள் மிகவும் அன்பு செய்வார்கள். இது ஒரு வகையான அன்பு. அடுத்தது ஃபீலியா, 2 நண்பர்களுக்கு இடையே இருக்கின்ற அன்பு. அந்த நண்பர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த நட்பில் வேறு ஒரு நபர் சேர முடியாது. அந்த நண்பர்களுக்கு இடையே இருக்கின்ற அன்பு ஃபீலியா என்று குறிப்பிடுகின்றார்கள். அடுத்ததாக எரோட்டிக் லவ், கணவன் மனைவிக்கிடையே இருக்கின்ற அன்பு. அந்த அன்பில் யாருமே நுழைய முடியாது. பிள்ளைகள் கூட நுழைய முடியாது, பெற்றோர்கள் கூட நுழைய முடியாது. கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கின்ற அன்பு, கணவன் தன் மனைவி மீது அளவு கடந்த அன்பை செலுத்துகின்றார், மனைவி தன் கணவன் மீது அளவு கடந்த அன்பு. அந்த அன்பில் யாருமே நுழைய முடியாது. ஆனால் இன்றைக்கி பலர் நுழையிறாங்க, அதுக்கு ஒரு சிலர் இடம் கொடுக்குறாங்க, அது வேறு விஷயம். அந்த அன்பு புனிதமான அன்பு, அந்த அன்பில் யாரும் நுழைய முடியாது. அடுத்தது கடைசியாக அகாப்பே, அன்கண்டிஷனல் லவ், கடவுளுடைய அன்பு, எல்லையில்லா அன்பு, கடவுளுடைய அன்பு என்று 4 வகையாக அவர்கள் இந்த அன்பை பிரிக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த கட்டளையிலே எத்தனை விதமான அன்பு அடங்கியிருக்கின்றது? 2 அன்பு, கடவுள் அன்பு, பிறர் அன்பு, அவ்வளோதானா? 2 அன்பு தானா? சத்தமாக சொல்லுங்க சிஸ்டர். எல்லாருமாவா? அந்த அன்பிலே எல்லா அன்பும் அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 3 விதமான அன்பு. எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது. அடுத்தது தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பது. முதல்ல நாம் நம்மை அன்பு செய்யணும். இன்றைக்கி நிறைய பேர் சூசைடெல்லாம் தற்கொலை செய்து கொள்வதற்கு காரணம் என்ன? முதல்ல அவர்களையே அவர்கள் அன்பு செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில்தான் அவர்கள் மீதே வெறுப்பு. என்னை நினச்சா எனக்கே வெறுப்பாக இருக்குது, நான் ஏன் இப்படி செய்கிறேன், நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னு எனக்கே தெரியல, அப்படி சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கிறோம்ல, பலமுறை கேட்டு இருக்கின்றோம். அது ஒருவர் தன்னையே ஏற்றுக்கொள்ளாத நிலை, தன்னையே அன்பு செய்யாத நிலை. அப்போ முதல்ல நாம் நம்மையே அன்பு செய்ய வேண்டும். அடுத்தது பிறர் அன்பு. இந்த எல்லா அன்புக்கும் அடித்தளமாக இருப்பது எது? எந்த அன்பு? இறை அன்பு. இறைவனை நாம் அன்பு செய்கின்றோம் என்றால் உண்மையாகவே நாம் நம்மை அன்பு செய்ய வேண்டும், பிறரையும் அன்பு செய்ய வேண்டும். அதுதான் இறை அன்பு. நாம் உண்மையாகவே கடவுளை அன்பு செய்கின்றோம், நேசிக்கின்றோம் என்றால் நம்மை போன்று இருக்கின்ற சக மனிதர்களை, நம்மோடு வாழ்கின்ற மனிதர்களை, நம்மோடு பணி செய்கின்ற பணியாளர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும். அவர்களை அரவணைத்து ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் கடவுளுடைய அன்பு முழுமையாக அதிலே அடங்கியிருக்கிறது. இல்லை என்றால் அது ஒரு முழுமையான அன்பாக இருக்க முடியாது. எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அன்பினுடைய உச்சக்கட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். தந்தை கடவுள் தன் ஒரே மகனையை இத்தரணிக்கு தாரை பார்த்து கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னை முழுமையாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஏற்கனவே உங்களோடு சொல்லி இருக்கின்றேன், அந்த சிலுவை அன்பை வெளிப்படுத்துகின்றது. நம்ம உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு நூலை பிடிச்சி ஒரு அளவு எடுத்துட்டு இந்த நுனியிலிருந்து இந்த நுனி வரைக்கும் கையில் அளவு எடுத்தால் ஒரே அளவு வரும். அது எதன் வெளிப்பாடாக இருக்கின்றது? சிலுவை. எந்த அளவிற்கு நாம் கடவுளை அன்பு செய்கின்றோமோ அதே அளவுக்கு சகோதர சகோதரிகளை நாம்
அன்பு செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான இறை அன்பாக, பிறர் அன்பாக இருக்கின்றது. எனவே அந்த அன்பின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நற்செய்தியில் பார்க்கின்றோம். ஆண்டவர் தன்னை நாடி வந்த மக்களை பசியாக அனுப்பிவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு நிறைவான உணவை கொடுக்கின்றார். அந்த இரக்கம் எங்கிருந்து வருகின்றது? அந்த மக்கள் மீது அவர் கொண்டிருந்த அன்பினால் அந்த இரக்கம், பரிவு ஏற்படுகின்றது. எனவே ஒருவரை நாம் மதிக்க வேண்டுமென்றால், ஒருவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டுமென்றால் முதலில் நாம் அவர்களை அன்பு செய்ய வேண்டும். எனவே அன்பில்தான் அனைத்தும் அடங்கி இருக்கின்றது. எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வழிபடுகின்ற இறைவன், நாம் சார்ந்து வாழ்கின்ற இறைவன் அன்பே உருவானவராக இருக்கின்றார் என்றால், அவரை தாங்கி வாழ்கின்ற நாமும், அவரை பின்பற்றி வாழ்கின்ற நாமும் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எனவே அன்பாய் இருக்க வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே பக்தியோடு ஜெபிப்போம். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே. காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மர நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை
கண்கூடாய் காணுகின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிட்டு உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். ஓம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்முடைய ஆன்ம பசியை போக்க தன்னையே உணவாக வழங்கிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னுள்ள உயிரேவா, நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன். நான் வாழ என்னகம்பா, என் ஆன்ம உணவேவா. முன்னோர் உண்டனர் மன்னா, மடிந்து போயினர். உன்னை தகுதியாய் உண்டால் வாழ்வோ, சாவை வெல்லுவோ. முன்னோர் உண்டனர் மன்னா, மடிந்து போயினர். உன்னை தகுதியாய் உண்டால் வாழ்வோ, சாவை வெல்லுவோ. ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னர் தாயிறைவா. ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னர் தாயிறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரும் தர என் ஆன்ம உணவேவா. என்னுள்ள உயிரேவா, நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன். நான் வாழ என்னகம்பா, என் ஆன்ம உணவேவா. மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றே. இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்பட செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
அன்பை அடித்தளமாய் கொண்டு வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. உருகாத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மா, உன் அருகாமை காண இருள் விலகுதம்மா. உருகாத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மா, உன் அருகாமை காண இருள் விலகுதம்மா. உலகங்கள் கூறுகின்ற உன் அன்பு பெருமைதனை, உலகங்கள் கூறுகின்ற உன் அன்பு பெருமைதனை, உன் சந்நிதியில் உணர்ந்து கொண்டோ ஒரு நாளில் ஒரு நாளில் ஒரு நாளில் அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.